அட நீ வேற வெண்ணிலா, ஹோட்டல் நடத்துறதுன்னா சும்மாவா? அதுக்கெல்லாம் லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல எல்லாம் பணம் வேணும். இவகிட்ட ஏது அவ்வளவு பணம்? அது சரி பாட்டி. என்ன அது சரி? பணம் இருந்தா மட்டும் இவ அப்படியே ஹோட்டல் நடத்தி கிழிச்சிருவாளா? அதுக்கு சமையல பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா இவளுக்கு இடியாப்பம் சுத்துறதை தவிர வேற என்ன பெருசா தெரியும்? ஆமால, அத நான் யோசிக்கவே இல்ல பாட்டி. ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு இவ கனவுல கூட எவனும் ஒத்த காசு கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். ஹோட்டல் ஆரம்பிக்கிறத விடு, முதல்ல ஹோட்டல்ல இவளுக்கு வேலை கிடைக்குதான்னு பாரு. இவள வேலைக்கு சேர்த்தா அவன் கதி அதோ கதிதான். சொரணை கெட்டவ ஏதாவது வாய் திறந்து பேசுறாளான்னு பாத்தியா? பாட்டி, கூவி கூவி பிரியாணி வித்ததுல வாய் வலிக்கும் போல. நீங்க வாங்க பாட்டி, நம்ம போலாம். ஐயோ ஐயோ. பாய். வந்த ஆத்திரத்துக்கு அப்படியே அடிச்சு மூஞ்சில பேத்திருப்பேன். என்ன கண்மணி நீ இப்படி அமைதியா இருக்க? அவங்க கூட பேசி நம்ம மரியாதைய நம்ம இழக்க கூடாது தேன்மொழி. நம்மளோட எதிர்ப்பை இவங்களுக்கு வார்த்தையில காட்டக்கூடாது, நம்ம செயல்ல நிரூபிக்கணும். புரியல கண்மணி. என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் ரெஸ்டாரண்ட்ல என்ன பார்ட்னரா சேர சொல்லி கூப்பிடுறான்னு சொன்னல. ஆமா, இவங்க எனக்கு ஹோட்டல்ல ஒரு வேலை கூட கிடைக்காதுன்னு திமிரா பேசிட்டு போறாங்கல்ல. இவங்களோட ஆணவத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போற? ஏய், ஹலோ, என்ன கண்மணி எந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஆச்சரியமா இருக்கு. ஜீவா, காலையில உன் அம்மாவோட என் வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னல. ஆமா, நீதான் ரொம்ப தயங்குறியே. இல்ல ஜீவா, அத பத்தி நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ஓகே தான். அது என்ன? அதான் உன் ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன். உன் ரெஸ்டாரண்ட்ல பார்ட்னரா நான் சேர்ந்துக்கிறேன் ஜீவா. Really? That's such a great decision. நிஜமா எனக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுனே தெரியல. Thank you so much கண்மணி. ஓகே ஜீவா, காலையில பேசிக்கலாம். ஓகே, பை பை. கண்மணி, திறமசாலிங்களுக்கு எங்க போனாலும் மதிப்புதான். நீ அசத்து கண்மணி. கைய கொடு. தேங்க்ஸ் தேன்மொழி. நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? நம்ம பாத்துக்கலாம் இனிமேல். உன்னால என்ன எப்பவும் ஜெயிக்க முடியாது. நீ விளையாடுறது ஒரு விளையாட்டு, அதுல ஜெயிச்சிட்டேங்கிற பெருமை வேற. இது போங்காட்டம். ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணிதான் நீ ஜெயிச்சிட்டே இருக்கிற. நான் போய் உன்கிட்ட அப்படி செய்வேனா? நீ இன்னும் இந்த விளையாட்டை சரியா கத்துக்கல. இது இன்ஜினியரிங் படிப்பு, 4 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். போடி போக்க தவளை. நான் சொல்லி தரேன்யா, வா. இப்படியே ஒண்ணு ஒண்ணா போட்டுட்டு வரியா? காலி ஆயிடுச்சா? அப்புறம் இப்படி பண்ணி இதை எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? ஐயோ, கஷ்டம் இல்லையா? இவங்களுக்கு வேற ஹோட்டலே கிடைக்கலையா? என்னம்மா சாப்பிடுறீங்க? இல்ல நான் என்ன இருக்கு? எல்லாம் தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? இல்லக்கா, அது நீங்க உள்ள போய் உட்காருங்கம்மா, நான் மெனு கார்டு எடுத்து வரேன். அட போங்கம்மா. வா. நீ தோத்து போயிருவேன்ற பயத்துல தானே விட்டுட்டு போற. அடியே, கஸ்டமர் வந்திருக்காங்கல்ல, நான் போய் வேலையை பாக்கணும்டி.
இந்த வாட்டி நான் தான் ஜெயிக்க போறேன். எவ்வளவு பெட்டு? அதெல்லாம் சான்ஸே இல்ல, நான் தான் ஜெயிப்பேன். பாக்கலாம். உட்காருங்க, வருவாங்க. போங்க. என்ன அதிசயமா இருக்கு, கஸ்டமர்ஸ் வராங்க. ஆமா, இன்னைக்கு கண்டிப்பா மழை வர போகுது. ஏங்க நீங்க ஏன் தனியா கேரம் விளையாடுறீங்க? துணைக்கு ஆள் இல்லம்மா. உங்க முதலாளி கிட்ட சொன்னா உங்க கூட விளையாடுறதுக்கு சம்பளத்துக்கு ஆள் வைப்பார்ல. இங்க இருக்கிறவங்களுக்கே வேலை இல்ல, புதுசா ஆள் எடுத்து என்ன பண்றது? இது ரெஸ்டாரண்ட் தானே? பார்த்தா எப்படி தெரியுது? சாப்பிடதானே வந்திருக்கீங்க, உட்காருங்க, சப்ளையர் வருவார். ஏமா இங்க இருக்கீங்க? உள்ள வாங்க, உட்காருங்க. எல்லாம் என் தலையெழுத்து. இன்னைக்கு சப்ளையர் வேற லீவ் போட்டான், நான் தான் பரிமாற வேண்டியதா இருக்கு. அட உட்காருங்கம்மா, ஏமா நின்னுட்டே இருக்கிறீங்க? ஐயோ, அட உங்க தாமா, உட்காருங்கம்மா. ஓனர் வந்துட்டாரியா? உட்காருங்க மேடம், உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? இவங்க கண்மணி, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இன்னையில இருந்து நம்ம ஜேபி ரெஸ்டாரண்டோட புது பார்ட்னர். உங்களோட சேர்ந்து இந்த ஹோட்டலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்காக என் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் கிவ் ஹர் a grand welcome. இவங்க வயசை பார்த்து இந்த சின்ன வயசுல இவங்களுக்கு என்ன தெரியும்னு மட்டும் தயவு செஞ்சு யாரும் நினைச்சிடாதீங்க. ரொம்ப திறமையானவங்க. சமையல் துறையில இவங்க ஃபேமிலிக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இனிமே இந்த ஹோட்டலோட நிர்வாகத்துல யாரும் என்னோட ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். இனிமே இவங்க தான் எல்லாமே. அதனால இவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. என்கிட்ட அதை பத்தி கேட்கணும்னு அவசியமே இல்லை. இஸ் தட் கிளியர்? புரியுது சார், புரியுது புரியுது. குட். அப்புறம் இவங்க தேன்மொழி பிரியாணில பெரிய எக்ஸ்பர்ட். கண்மணியோட ஃப்ரெண்டு தான். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை சிரிச்சு பேசிக்கிட்டே ரொம்ப ஈஸியா முடிச்சிருப்பாங்க. கண்மணிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. கண்மணிக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே சார். சோ இவங்களுக்கும் உங்களோட அன்பான வரவேற்பை கொடுங்க. இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கா சம்பளத்தை கொடுக்கறது இல்ல, இதுல எதுக்கு தேவையில்லாம 2 பேரு? ஆளே வராத ஹோட்டலுக்கு நம்ம தெண்டமா சமைச்சு வைக்கிறோம்ல, அதை தின்னு காலி பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணோட பார்வைய பத்தியா? வந்தோன்ன நம்ம எல்லாரையும் எடை போடுற மாதிரி தெரியல. கண்மணி, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அவரு பெரியசாமி அண்ணன். வணக்கம்மா. இந்த ரெஸ்டாரண்டோட சீஃப் அக்கௌண்டன்ட். எங்க அப்பா இந்த ஹோட்டலை உருவாக்கின காலத்துல இருந்தே இங்கதான் இருக்காரு. ரொம்ப விசுவாசமானவர். He is the senior most person in this family. அப்புறம் சின்னசாமி, இந்த ரெஸ்டாரண்டோட சீனியர் ஷெஃப். பாரம்பரிய உணவு வகையில இவருக்கு தெரியாது எதுவுமே இல்ல. வணக்கம். ஒரு உணவுல மிளகு எதுக்கு போடுறோம், கடுகு எதுக்கு போடுறோம்னு கேட்டா ஒவ்வொன்னுத்துக்கும் தனியா கிளாஸே எடுப்பாரு. எடுப்பாரு, ஆனா அதையெல்லாம் யார் கேக்குறது? அவரு தர்மலிங்கம்.
நான் தான் அவங்க அவரோட ஒய்ஃப் சரளா. என் வணக்கம்மா. wife. ரெண்டு பேரும் நம்மளோட ஸ்டோர் கீப்பர்ஸ். சமயத்துல சப்ளையும் பண்ணுவாங்க. ஆ. And they are one of the genuine workers. ஆ. And he is நலன். ட்ரெடிஷனல் குக்கிங்ல சின்னசாமி அண்ணா வல்லவர்னா, மாடர்ன் ஃபியூஷன் குக்கிங்ல நலன் அதே சேம் மாஸ்டரி. ஆனா இன்னோவேட்டிவான ஜென்சி ஷெஃப். அண்ட் ஷீ இஸ் அபர்ணா, பெரிய சோஷியல் மீடியா மேனேஜர். நம்ம ரெஸ்டாரண்டோட ப்ரொமோஷன்ஸ் மார்க்கெட்டிங்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஹாய். ஹாய். ஒரு வழியா என்னோட இன்ட்ரோ பார்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். உனக்கு எல்லாம் ஓகே தானே? சார் எதுக்கு சார் அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க? அவங்களே இப்பதானே வந்திருக்காங்க. எங்களை பத்தி அவங்க எப்படி சார் தெரியும்? நீங்களே சொல்லுங்க சார். பேரு தான் சின்னசாமி, ஆனா சமையல்ல பெரிய அனுபவம் இருக்கு. இதுதான் என்னோட அடையாளம். சின்ன முதலாளியுடைய அப்பா பெரிய ஐயா தான் எனக்கு சமையல்ல குரு. அவர்கிட்ட சமையல்ல குருகுல மாதிரி 30 வருஷம் கூட இருந்தே கத்துக்கிட்டேன். சமையல்ல நம்ம மிஞ்ச அந்த ஊர்ல ஒருத்தன் கிடையாது. ஆமா, எல்லாமே நீங்களே சொல்லிக்க வேண்டியதுதான். அப்படின்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்ல கூட்டு அலமோதி இருக்கணுமே. கோல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு தான் நல்லா இருக்கும். ஆனா உங்க பழங்காலத்து சமையல சாமிக்கு தான் படைக்கணும். சாப்பிடுறதுக்கு ஒருத்தனும் வர மாட்டான். டேய், அத நீ சொல்லக்கூடாதுடா. ஆ. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. நான் என்ன பேசுறேன், அதான் ஊரே பேசுதே. ஆ, பாவம் அபர்ணாவை நம்ம ரெஸ்டாரண்ட் ப்ரமோட் பண்றதுக்காக அழகழகா ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ம். அப்பயே நம்ம ஹோட்டல் ஃபேமஸ் ஆகலனா அதுக்கு காரணம் உங்க பிடிச்சு போன அவுட் டேட்டட் குக்கிங் ஸ்டைல் தான். கரெக்ட் நலன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு புதுசு புதுசா ரெசிபிஸ் வேணும். அதுவும் இது வரைக்கும் சுவைக்காத டேஸ்ட்ல வேணும். ஃபியூஷன் ஃபுட் தான் இப்ப ட்ரெண்டே. ஆனா சின்னசாமி அண்ணன் என்னன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏமா, ஹோட்டலுக்கு வர எல்லாருமே பீஸா பர்கர் சாப்பிடுவாங்கன்னு நினைச்சியா? அதெல்லாம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் தான் வரும். நம்ம ஊர் இட்லி சாம்பாருக்கு இணையா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, தெரியுமா? ஆமாமா. ஆமா, இட்டாலியன் ஃபுட் அருமை பத்தி இட்லியா வைக்கிறவருக்கு என்ன தெரியும்? தம்பி, நீ ஃபாரின் ஃபுட்ல பிஸ்து தான். அதுக்காக கண்ட்ரி ஃபுட்டை இலக்காரமா பேசாத. ஆ. உங்க அப்புச்சி ஆத்தாலாம்